ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல கால விளைக்காய் நன்றி. எங்க வாழ்நாளில இன்னொரு நாளை கூட்டி கொடுத்த தயவிற்காக நன்றி. காலையிலே சூரியனை காண தந்த கருவைக்காக நன்றி. இந்த நாளுக்கான மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தாரும். இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள வேண்டிய உடைய வார்த்தைகளை வசனங்களை அறிந்து கொள்ள கருவை தாரும். நாங்கள் விட்டு வந்திருக்கிற எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நினைத்தரலும் பராமரித்து பாதுகாத்து கொள்ளும். இந்த 3 நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தாரும். விசேஷமாய் இந்த காலவேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். குட் மார்னிங். மீண்டும் ஒருவரை உங்கள் யாவரையும் இந்த 3 நாள் கூட்டத்திற்கு அன்போடு கூட வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். நீங்க வந்தது மிக்க மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறேன்றவங்க ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன்றவங்க ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. பயப்படாத நில்லுங்க. ஓகே, கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். நீங்க வந்தது மிக்க நல்லது. சேர்ந்து படிக்கலாம். பிடித்திருந்தால் தொடர்ந்து படிப்போம், இல்லைன்னா நண்பர்களாயிருப்போம். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. இந்த 3 நாளும் நாம ஒரு புதிய பாடத்தை, புது வகையான ஒரு முறையை நாம படிக்க போகிறோம். குறிப்பா ஒரு வருஷத்தினுடைய முடிவு வர்றப்போ 2 காரியங்களை மனதிலே வைக்க வேண்டும். கடந்த வருஷத்தில் என்னென்ன செய்தோம், என்னென்ன தவற விட்டோம். போன வருஷத்துல அல்லது 25ல என்னென்னத்தை சாதிச்சோம், என்னென்னத்தை தவற விட்டோம். இத கணக்கு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, சரி போனது போச்சு, 26ல என்ன செய்ய போறோம். இந்த கேள்வியில தான் இந்த 3 நாட்கள் கூட்டமும் போக போகிறது. ஃபர்ஸ்ட் 25ல என்னென்ன செஞ்சோம். இந்த முறை நிறைய வேலை உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 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 பிரச்சனைய கிளப்பிட்டு உங்ககிட்ட குத்துட்டு உக்காந்துக்க போறேன். சீரியஸா இந்த முறை வேற மாதிரி தான் நம்ம வகுப்புகள் போக போகுது. ஃபர்ஸ்ட் என்னோட மகன் ஒரு கேள்வி கேட்டான். ஏன் டாடி இப்பெல்லாம் புக் பை புக்கு பாடம் நடத்துறத விட்டுன்ட்டு. நான் விட்டுறல. பாஸ்டருங்கெல்லாம் இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வர்றாங்க, இல்ல வேற லெவலுக்கு வராங்க. ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு ஏற்கனவே போதிய அளவுக்கு சொல்லிட்டோம். கொஞ்சம் தியாலஜிக்குள்ள போனோம் கொஞ்சம் அப்படின்னு யோசித்து தான் போன மாசம், அதுக்கு முந்தின மாசம் உங்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க தான் அந்த மாதிரி பாடங்கள் போச்சு. இந்த மாசமும் ஒரு வருஷத்தை முடிக்க போறோம். ஓட்டப்பந்தயத்துல ஆரம்பிக்கிறத விட முடிக்கிறது முக்கியம். பவுல் கூட எழுதினாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அது சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு அவங்கவுங்க நினைச்சுக்கோங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை இது முதல் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதான்.
இப்போ அந்த கிரீடம் நம்முடைய செயலுக்கு தக்கதான கிரீடம். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காலையிலே இதை பத்தி எல்லாம் ரொம்ப பேசி உங்களை நான் ஃபெட்டப் பண்ண விரும்பல. ஆனா இந்த 3 நாளும் நாம கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், வெளிச்சத்தை நம்ம மீது பாய்ச்சி கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். வெளிச்சத்தை நம்ம மேல பாய்ச்சி கொண்டு ஆராய்ச்சி செய்ய போறோம். சரி, அதுக்கு ஆதாரமாக இன்னைக்கு காலையில அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை தியானிக்க போகிறோம். டைட்டஸ், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம். முதலாவதாக இந்த புத்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு எழுதினாரு? தீத்து என்கின்ற பாஸ்டருக்கு. டைட்டஸ் பாஸ்டர். பவுலுக்கு 2 அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க ஏற்பட்டாங்க. நிறைய பேரு பவுலுக்கு உதவி ஊழியக்காரராய் செயல்பட்டவர்கள் நிறைய பேரு. அதுல குறிப்பா 2 பேரு. ஒருத்தன் வாலிபனாகிய தீமோத்தேயு, இன்னொருத்தர் நடுத்தர வயது மிக்க தீத்து. நம்ம பிள்ளைங்களுக்கு கூட திமோத்தின்னு சரளமா பேர் வச்சிடலாம். திமோத்திய பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தீத்துவை குறித்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த புக்கை ஏற்கனவே நடத்தி இருக்கிறேன். இந்த செமிஸ்டர்ல கூட இருக்கட்டுமே, இந்த வருஷம் கூட நடத்தினதாவே இருக்கட்டும். ஆனா ஒரு நோக்கத்தோட தான் இந்த புத்தகத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா மற்ற செஷன்ல நான் நடத்த போட பாடத்துக்கு இது தொடர்புடையது. 9 மணிலேருந்து நடக்கிற வகுப்புக்கு, இந்த வருஷம் படிக்க போற பாடத்துக்கு இது தொடர்புடையது. சரி, வாலிபனான ஒரு ஊழியக்காரன் அவன் எப்படி நடக்கணும்ன்ற ஆலோசனை திமோத்தி புத்தகத்துல இருக்கிறது. நம்ம வயது மதிக்கத்தக்க ஊழியக்காரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தீத்து புத்தகத்துல இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டைட்டஸ் இஸ் a ப்ராப்ளம் சால்வர். தீத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. தீத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர். இப்ப பிரச்சனையே இல்லாத சர்ச்சுக்கு, எபேசு சபைக்கு தீமோத்தேயுவை அனுப்புனாரு. நல்லா கவனிங்க. எபேசு சபையில பிரச்சனை இல்லையானாக்கா, இருந்தா கூட பவுலால நேரடியா ஏறத்தாழ 2 வருஷம் பவுலே தங்கி இருந்து உருவாக்கின சபை எது? எபேசு சபை. அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நல்ல வேதத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், சூழ்நிலையை அறிந்தவர்கள். ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு லீடர்ஷிப் டீம் இருக்குது எங்க எபேசுல. பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துக்குவாங்க. மூப்பர்மார் இருக்கிறார்கள், நரைத்தவர்கள், முடி நரைத்தவர்கள் இருக்கிறார்கள், கிழவன்மார் இருக்கிறார்கள். அப்போ பிரச்சனைன்னு வரும் பொழுது அவர்களே என்ன பண்ணுவாங்க? தீர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தீமோத்தேயுவை அனுப்புனாரு. நீ போறப்ப சொல்லி அனுப்புனாரு, அப்பா காதோரம் வெள்ளை முடி இருந்தா உங்க அப்பாவை நடத்துற மாதிரி அவங்கள நடத்து. வயசான பாட்டி மேல இருப்பாங்க, அவங்க வீண் கதை ரொம்ப பேசுவாங்க.
அவங்க வாயை அடக்கவே முடியாது. அவங்கள கூட ஒரு அம்மாவை நடத்துற மாதிரி நடத்து, ரொம்ப காயப்படுத்திடாத. அவங்க பண்றது தப்பு தான் எனக்கே தெரியுது, ஆனாலும் என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணு போ. உன் இளமையை குறித்து ஒருத்தனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்க அங்க மட்டும் நாங்கன்ட்டாரு, நாங்க உன் மேல கை வச்சோம் பாரு, அப்போ ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கணும் பாரு, அதை என்ன பண்ண, அனல் மூட்டி எழுப்பு, அது உன்னை காப்பாத்திக்கும். உன்னை அபிஷேகம் உன்னை காப்பாத்தும், அத்த பத்திரம் பத்திக்கோ. இந்த மாதிரி சொல்லி அனுப்பினார். யாருக்கு? தீமோத்தேயுக்கு. ஏன்னா தீமோத்தேயு போற இடம் பாதுகாப்பான இடம். நல்ல தலைவனுக்கு அழகு தன்னுடைய கீழே இருக்கிற தொண்டர்கள் அல்லது தன்னால் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி அவங்கள எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிறவன் நல்ல தலைவன். சரி, இந்த பக்கம் தீத்துவை பார்த்தாரு. நடுத்தர வயது உள்ள மனுஷன். இவரை பத்தி நிறைய தகவல்கள் இருந்தாலும் தெரிஞ்சுக்க யாரும் ஆசைப்படுறது இல்லை. திமோத்தி என்கின்ற அந்த ஒரு பேரு தீத்து என்கின்ற பேரை அப்படியே மூடி மறைச்சிடுச்சு, ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. ஆனா பிரச்சனைக்குரிய ஒரு சபைக்கு யார் அனுப்புறதுன்னு பவுல் யோசிக்கிறாரு. அப்ப பவுல் கண் முன்னால வந்தது தீத்து. அடுத்து டைட்டஸ் நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகளை தீர்க்கிறவர், ப்ராப்ளம் சால்வர். அந்த வயசு, அந்த வயது, அந்த அனுபவம். இந்த ஊழியத்துக்கு, இந்த வேலைக்கு யார் சரிப்பட்டு வருவாங்கன்னு யோசித்த பவுல் அடிகளார் தீத்துவை தெரிந்து கொண்டார். அடுத்து 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, டைட்டஸ், தீத்து, இந்த 3 புத்தகமும் பவுல் சிறைச்சாலையில் இருந்த பொழுது எழுதின புத்தகம். அதுலயும் 2 தீமோத்தேயுல படிக்கும் பொழுது, நான் ரிலீஸ் ஆக சான்ஸே இல்லை, நான் விடுதலை பண்ணப்பட வாய்ப்பு இல்லை, என் கதையை முடிச்சிருவாங்க, நீ விசுவாசத்துல நிலைத்திருன்னு சொல்றதுனால ரோமன் இம்ப்ரிசன்மெண்ட்ல, ரோம சிறைச்சாலையில் இருந்தபோது இந்த நிருபங்களை பவுல் எழுதியிருக்கலாம். இந்த கிரேத்தா தீவுக்கு, அது கொஞ்சம் படம் போடுப்பா, கிரேத்தா தீவுக்கு ஒரு தனி தன்மை இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்க பொய் பேசுறது அவங்களுக்கு பேஷன். கிரேத்தா தீவாருக்கு பொய் பேசுறது பேஷன். வாயை திறந்த பொய் தான் பேசுவாங்க. அங்க பாருங்க, கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவங்க? ஓயா பொய்யர், அடுத்து பெருவயிற்று சோம்பேறிகள், துஷ்ட மிருகங்கள், சண்டைக்காரனுங்கோ, ரவுடிங்கோ, ஓய பொய் பேசுறோன்னுங்க. ஒருத்தனும் ஒரு குண்டான் சாப்பாடு சாப்பிடுவான், வச்சு 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 கொட்டியிருந்தா கூட பத்தல பத்தல பத்தலன்னு தான் வருவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடத்திற்கு அங்க தீத்து அனுப்புறாரு பவுல். AD 62 அல்லது AD 65 இந்த புத்தகத்தை எழுதி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். AD 62 or 65, AD 62 அல்லது 65. நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது.
இன்னைக்கு அசைன்மெண்ட்டை 3ஆம் தேதியே கொடுக்கணும், 3வது நாளே கொடுக்கணும். தீத்து புத்தகத்தை குறித்த ஒரு கட்டுரை வரைக, கேள்வியை ஏத்துக்குங்க. இதுதான் கொஸ்டின். எம்டு படிக்கிறவங்களுக்கு இதுதான் கேள்வி. ரைட் அன் எஸ்ஸே ஆன் த புக் ஆஃப் டைட்டஸ். தீத்து புத்தகத்தை குறித்த ஒரு கட்டுரை வரைக. இப்ப நோட்ஸ் எடுக்காத வச்சிருந்தீங்கன்னா எதுவும் முடியாது உங்களால. 62 or 65, 62 அல்லது 65. சரி, கொஞ்சம் டெக்ஸ்டுக்குள்ள போலாம். முதல் அதிகாரத்துல தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இது பார்க்கிறப்பவே இது வழக்கமான பவுலின் வணக்கச்சொல், பவுலின் சல்யூட்டேஷன், பவுலினுடைய முன்னுரை, இன்ட்ரடக்ஷன். இந்த முறையில பாக்குறப்போ, இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜில அல்லது எக்ஸ்போசிட்டரி பைபிள் லேர்னிங் முறையில படிக்கிறப்போ, நம்ம எப்படி ஒரு ஃபார்மேட் காட்டணுமோ, போன மாசம் பவுல் கூட புக்கு அப்படித்தான் எழுதிக்கிறாரு. நீங்க எந்த புக்குன்னா எடுத்துக்கோங்க. இன்ட்ரடக்ஷன், கருப்பொருள் 1, 2, 3, 4, 5, 6, லாஸ்டா சல்யூட்டேஷன், முடிவுரை. இப்படித்தான் எழுதுகிறார். பவுலே தன்னுடைய புத்தகங்களை இந்த வடிவத்துல தான் எழுதி இருக்கார். வாய்க்கு வந்ததெல்லாம் பவுலே பேசல, நம்மள மாதிரி. சற்றும் சம்பந்தம் இல்லாத சோத்திரம் காலையில வேண்டாம். நல்ல கவனிங்க, பவுலினுடைய இந்த முன்னுரையில பிதாவாகிய தேவனும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும், வழக்கமா கிருபையும் சமாதானமும் தான் இருக்கும். கிருபையும் சமாதானமும் தான் இருக்கும். யார் வார்த்தையில? பவுலுடைய முன்னுரையில. இங்க திமோத்திக்கு என்ன கூட தேவைப்படுது? ஏன்னா அவர் போற இடம் அப்படி, அவர் ஹேண்டில் பண்ண போற பீப்புள், ஜனங்க அப்படிப்பட்டவங்க, அவர் கையாள போற மக்கள் அப்படிப்பட்டவங்க. ஆகவே அவர்களுக்கு திமோத்திக்கு என்ன, தீத்துக்கு என்ன தேவைப்படுது? இரக்கம் தேவைப்படுது. எடுத்ததுமே 3ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா, பொய்யுரையாத தேவன் ஆதி கால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இப்போ அனுப்பப்பட்ட நோக்கத்தை, தீத்து அனுப்பப்பட்ட நோக்கத்தை எழுதுகிறார். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. அதனால்தான் நான் சொன்னேன், தீத்து எப்படிப்பட்டவர்? பிரச்சனைகளை சால்வ் பண்றவர், ப்ராப்ளம் சால்வர். இன்னைக்கு கிறிஸ்தவ தியாலஜில, கிறிஸ்டியன் டாக்டரின்ல மேரேஜ் கவுன்சிலிங்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்கிறது. கவுன்சிலிங், பொதுவா கவுன்சிலிங், அதுல குறிப்பா என்ன கவுன்சிலிங்? மேரேஜ் கவுன்சிலிங் ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. கவுன்சிலிங் உடனே ஆலோசனைன்னு வந்துச்சு, மொழியாக்கம். நான் ஒரு கவுன்சிலர் கூட, கவுன்சிலர்னா நம்ம வார்டு கவுன்சிலர் இல்ல, கவுன்சிலிங்ல PhD படிச்ச டாக்டர் நளினி ஆர்லஸ் என்ற ஒரு அம்மா கூட ஒரு 10 வருஷம் ஊழியம் பண்ணிக்கிறேன்னா அந்த அம்மா கிட்ட வேலை பண்ணிருக்கிறேன். அதுல குறிப்பா 2 வருஷம் நேரடியா அதுக்கு ஒரு 30 நாள் ஒருத்தன் அந்த அம்மா கிட்ட வேலை செஞ்சுட்டான்னா உலகத்துல யார்கிட்டனா வேலை செஞ்சிடலாம். ஒரே 30 நாள் அவங்க கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சுட்டா
உலகத்துல எங்கன்னா வேலை செஞ்சிடலாம், அப்படியாப்பட்டவங்க அவங்க. சரியா? இந்த மேல லைப்ரரி, இந்த லைப்ரரிக்குதே டாக்டர் சிகார்லெஸ் அவரோட மனைவி. அவங்க வந்து யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜில் இது கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் டீன். அப்படி டீனா வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்களோட நேரடியாக வேலை செஞ்சிருக்கிறேன். இந்த கவுன்சிலிங் பற்றி இப்போ நம்ம பாஸ்டர் ஆயிட்டோமா, ரொம்ப திட்டு வேலைலாம் பண்ணிக்கிறேன் நான். அப்படின்னா அவங்க ஆராய்ச்சி கட்டுரையெல்லாம் படிச்சுக்கிறேன். போய்க்கிறது அக்கௌண்டன்ட் வேலைக்கு. அவங்க யாரெல்லாம் எம்டிஹெச்க்கும் பிஹெச்டிக்கும் ஆராய்ச்சி கட்டுரைங்களை சப்மிட் பண்றாங்க, நம்ம வேற இதெல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டு என்கிட்ட குத்துருவாங்க. அப்போ குரூப் பண்றப்ப சிலது ரொம்ப சுவாரஸ்யமான சில ஆராய்ச்சி கட்டுரைங்க இருக்கும், அதுக்கு நேக்க படிச்சிடுறது நான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கடினமான ஒரு சப்ஜெக்ட்னா கவுன்சிலிங் தான். காரணம் என்னன்னா 99% மற்றவங்க பேசுறத கேட்கணும். நிறைய பேர் கவுன்சிலிங் ஒண்ணு ஆலோசனையா இலவசமா நம்ம கிட்ட இலவசமா கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்குதுன்னா அது என்ன? புத்திமதிகள், ஆலோசனைகள் வாரி வழங்குறோம். ஆனா அவங்க பிரச்சனைன்னா என்னன்னு கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. ஆனா கவுன்சிலிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே லிசன் லிசன் அண்ட் லிசன். என்ன தெரியுமா? கவுன்சிலிங்க்கு வராங்களே, அவங்க உங்ககிட்ட பதில் கேட்டுன்னு வரல, அவங்களுக்கு பதில் தெரியும். நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு தவிச்சுன்னுக்கிறாங்க. அந்த வேலை தான் கவுன்சிலரோட வேலை. சரியா? ஆனா எத்தனை கவுன்சிலருங்க அதை பண்றாங்க? எனக்கு தெரியும், ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அதுல டைரக்டர் 28 வயசு. அந்த மேரேஜ் கவுன்சிலிங் எங்க ஊர்ல சொன்னந்தான்னு ஒரு ஸ்தாபனம், அவங்க ஃபேமிலி கவுன்சிலிங்னு ஒரு குழு, ஒரு இதை ஏற்படுத்தினாங்க. அதுல 28 வயது மதிக்கத்தக்க MSW படிச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக 28 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளைய அதுல பதவியில ஏற்படுத்தினாங்க. ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க தம்பதி சண்டை போட்டுன்னு கோர்ட்டுக்கு டைவர்ஸுக்கு போற நிலைமையில இவங்க கிட்ட ஆலோசனைக்கு போறாங்க. 28 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை 35 வயதுள்ள குடும்ப பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்? பைபிள் யாருன்னா டீச் பண்ணிட்டு போயிடலாம், மேக்ஸ் யாருன்னா கிளாஸ் எடுத்துடலாம், படிப்பு இருந்தா போதும். ஆனா இது படிப்பு சம்பந்தமான விஷயம் இல்லையே, அனுபவமும் தேவைப்படுதே. என்ன சொல்ல வரேன்? இவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த இடத்துல திமோத்தேயுவை ஏன் பவுல் அனுப்பலன்றத சொல்ல வரேன். ஏன் சாய்ஸ் டைட்டஸை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இங்க இருக்கிற பிரச்சனை அப்படி, இங்க இருக்கிற பிரச்சனை அப்படி. குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் யாரை ஏற்படுத்தணுமா? யாரை ஏற்படுத்தணும்? மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. சரி, இந்த மூப்பர்கள் எப்படி இருக்கணும்? 6ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடந்தாவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாய ஒருவன் இருந்தால் மூப்பரா ஒருத்தனை ஏற்படுத்துறதுக்கு அந்த மூப்பருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். பாஸ்டருங்க எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, 2025 என்னென்ன பண்ணோம், 26 என்ன பண்ணணும்ன்றத பத்தி தான் இந்த 3 நாளும் படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு
நம்ம ஏற்படுத்துற அந்த மூப்பன் எப்படி இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், துன்மார்க்கர் என்று அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால், இல்லைன்னா எவனா பிடிச்ச அந்த சீட்ல உட்கார வைக்காத. இந்த தகுதிகள் இருந்தா மட்டும் அவனை என்னவா ஏற்படுத்து? மூப்பராய் ஏற்படுத்து. குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியை உடையவன், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத பிள்ளைகளை பெற்றவன். ஏனென்றால் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முற்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேலும் பிரியம் உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், நீதிமானும், பரிசுத்தவானும், இச்சை அடக்கமனும், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி செல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவனும், வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். லிஸ்ட் நீண்டினே போது. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடந்தாதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். இதெல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க பிளீஸ், என்ன கொஞ்சம் பாருங்க. எழுதுது நிறுத்திட்டு என்ன கொஞ்சம் பாருங்க. இந்த பைபிள் எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னத்த போய் படிக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவருடைய ரட்சிப்பை குறித்தே எனக்கு டவுட் ஆகுது. ஐ டவுட் இஸ் சால்வேஷன். அவர் ரட்சிக்கப்பட்டாரான்றதே ஒரு பெரிய, எனக்கு தெரியல என்ன அதே தானே, அந்த 66 புக்கு தானே, அந்த 66 புக்கு தான். பைபிள்ல வார்த்தை என்ன? ஆதியிலேனா என்னன்னு சொல்லு பாப்போம். ஆதியிலேனா என்ன? அதுகிட்ட வானத்துக்கிட்ட ஏன் போற? ஆதியிலேனா என்னன்னு சொல்லு. ஆதியிலேனா என்ன? ஆரம்பம்னா அது ஆரம்பம்னு எழுதிட்டு போயிருக்குமே பைபிள். ஆதியில நியாயம் எழுதிச்ச. ஆதியிலேனா என்ன? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. அப்ப உலகம் எப்ப தோணுச்சு? அந்த ஆதி மூலத்துக்கு தான் வெளிச்சம். நீங்க தினந்தோறும் படிக்கிற உங்க வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைக்கே உனக்கு கிளியர் டெபினிஷன் சொல்ல தெரியல. நீ என்ன எனக்கு பைபிள் முழுசா தெரியும் சொல்றது? நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், நீ படிக்கிறியான்னு. இந்த ரூம்ல நான் படிக்கிற அளவுக்கு அதிகமா யாரும் படிக்கிறது இல்லை. ஐ எம் அ கான்ஸ்டன்ட் லேர்னர். ஐ எம் அ ரெகுலர் லேர்னர். தினந்தோறும் என்னுடைய லேர்னிங் மெத்தட் தான் வேற. எனக்கு எல்லாம் தெரியும் நீ நினைச்சேன்னா போச்சு, உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. உயிர் போற நேரத்துல கூட கடைசியா ஒரு நீராண்டவரே ஒன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எக்ஸாம் போற பசங்க லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுப்பாங்க இல்ல, லாஸ்ட் மினிட்ல பெல் அடிச்சு போறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒன்னு பார்த்துட்டு போயிடுறாரு. அப்படி பார்த்துட்டு போய் சேரணும். அங்க போறப்போ லாஸ்டா போறப்ப கூட நமக்கு இதனுடைய உதவி தேவைப்படுது. ஆனா விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள் அந்த கிரேத்தாவில கலந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குறிப்பா எங்களுக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத பைபிளா, அவங்க அடங்காதவர்களும், நெக்ஸ்ட் வீண் பேச்சுக்காரரும், அடுத்து மனதை மயக்குகிறவர்களும் ஆயிருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டம் இவங்களை ஹேண்டில் பண்றது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட உன்னை அனுப்பிக்கிறேன். 5 வகை ஊழியம் கொடுத்துக்கிறாரா அப்போஸ்தலர்? தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். 5 வகை ஊழியம் கொடுத்துக்கிறாரா? நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம் யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னுட்டு.
யார் யாரு என்னென்ன வேலை செய்யணும்னுட்டு. அதுல குறிப்பா இன்னைக்கு தியாலஜில மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது சப்ஜெக்டே உருவாச்சு. புது சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. மிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் செஷன்ல. மிஷன்ஸ்னா என்ன அது மிஷன்ஸ்? அவங்களோட வேலை என்ன? மிஷனரி பண்ணினா என்ன? யார் மிஷனரி பார்க்க போறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்க போறோம். வெள்ளத்தோட்டல் போட்டவன்லாம் மிஷனரியா பார்க்க போறோம். ஆனா இதுல இங்க பிரச்சனைக்குரிய இந்த சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் யார அனுப்பிட்டாரு? உன்னை எதிர்த்து நிறைய பேர் பேச போறாங்க. அவங்க யாருன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, யூதர்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க அடங்காதவர்கள், அவங்க வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்குகிறவர்கள். நான் எந்த பிரசங்கியாருக்கும் விரோதமானவன் இல்லை. எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்க, நீங்க நிறைய பேரை பின்பற்றுறவங்க எனக்கு தெரியும். மோகன் சி லாசரஸ் ஐயா, அப்புறம் அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா, அப்புறம் பால் தினகரன் ஐயா, பெரிய பெரிய பிரசங்கியாருங்க. நான் எதனா ஒரு வார்த்தை சொல்ல போய் அவங்க நீங்க அவங்க ஆளா இருக்க போய் நம்மளுக்கு இன்னத்துக்கு வம்பு. ஆனா பொதுவா இந்த மனதை மயக்குகிற பிரசங்கியார்களை நம்ப கூடாது. எவன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறானோ அவங்க பின்னால போலாம். சரியா? மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா பெருசா வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்கிட்ட கொஞ்சம் தூசாரா தூரம் இருந்துங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குங்க. பாட்டு நல்லா இருக்கும், சிறுகதைகள் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் டைம் பாஸ்க்கு கேட்டுக்குங்க. ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு எங்க போயிடுங்க? ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு எதுக்குள்ள போயிடுங்க? பைபிளுக்குள்ள போயிடுங்க. என் வார்த்தை கூட நம்பாதீங்க. நான் கூட எப்படியா பட்டவன்னா மனதை மயக்குகிற பேச்சாளர். நான் கூட 11ஆம் வசனத்துல சார் 11 குடும்பங்களையும் கவிழ்த்து போடு. அவங்கள அந்த மாதிரி பேசுறாங்க பாரு, அவர்களுடைய வாய என்ன பண்ணணும்? அடக்கணும். அவங்க இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இழிவான ஆதாயத்துக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, அல்ல வேற தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன பண்றாங்கோ? நய வசனிப்புகளை பேசுகிறார்கள். நய வசனிப்புகளை பேசுகிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்கணும். அவங்க வாய அடக்கணும். சர்ச் லீடர்ஸ் ஆகுறீங்க, நம்மளே ஆள் வச்சுக்க கூடாது. வட்டாரத்துக்கு ஒருத்தரை விசுவாசிங்களை வேவு பார்க்கறதுக்கு ஸ்பைங்கோ. திங்கக்கிழமை ரிப்போர்ட் எடுத்துன்னு வருவாங்க. அவங்க வந்துட்டு ஐயா பல நாள் உங்களை இப்படி சொன்னாங்க ஐயா, இவங்க இப்படி சொன்னாங்க ஐயா கேட்டுன்னு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு கிட்ட சேர்க்கவே கூடாது. குப்பை ஏத்துன்னு வந்து எங்கோ போய் கொட்ட வேண்டிய குப்பை ஏத்துன்னு வந்து உன் காதுல கொட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க நம்மளுடைய பார்வையே மாறிடும். கியூரியாசிட்டி, அப்படியாமே 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 என்ன இப்பா உனக்கு என்ன, உனக்கு இப்படியாமே பாரு, உனக்கு இதுக்குதான் பாரு. அவங்க இப்படியாமே உனக்கு என்ன பச்சை? நீ பரலோகத்துக்கு போய் சேருவான்றத ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் மற்றவங்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆள் ஏஜென்ட்டுங்க வச்சுக்கின்னு ஊழியம் பண்ணீங்கன்னா 2025 பண்ணிண்டா இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போறப்போ இங்கேயே அத்தை டிராப் பண்ணிடு. 26 நல்லா இருக்கும். சோத்திராண்டாரு இவங்க கிட்ட என்ன காப்பாத்து. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவங்க வாயை அடக்கிடணும். இதெல்லாம் என்கிட்ட பேசின்னு வராதுன்னு சொல்லிடணும். இந்த தகவல்கள்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிடணும். தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாது. அப்புறம் சொல்லு சொல்லு வேற என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் சும்மா விட்டாங்க, நீ எங்க இருந்த? அது எக்ஸ்ட்ரா பீட்டிங். நான் எவ்வளவு சொன்னா ஐயா கேட்கல.
அதுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. அந்த சம்பவம் நடந்த போது நீ வச்சுக்கிற ஏஜென்ட் அங்க பக்கத்துல இருந்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக, ஐயா நான் எவ்வளவு சொன்னும் கேட்கல ஐயா, அவங்க வாயை அடைக்கிட்டுங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன 100 ரூபாய் 200 ரூபாய் காணிக்கைக்காக அவங்க வந்து மற்றவங்கள போட்டு கொடுக்குறாங்க. முழு குடும்பத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். எங்க சர்ச்சில் கூட சொல்லாரு, ஆண்டவர் வேரோட பிடுங்கி போட்டார். எதனா பேசிட்டு, பாஸ்டர் எனக்கு சொல்லாம எதுவும் செய்யறதில்லை தெரியுமா? அந்த அம்மா சொல்லிடுறது விசுவாசிங்கிட்டு, பாஸ்டர் எனக்கு சொல்லாத எதுவும் செய்யறதில்லை தெரியுமா? இப்ப அவங்க என்ன நினைக்குவாங்க விசுவாசிங்க? பாஸ்டர் அப்ப ஏஜென்ட்டுங்களை வச்சு நத்தின்கிறாரு நினைப்பாங்களா மாட்டாங்களா? நான் ஏன் உனக்கு சொல்லணும்? ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு ஊழியம் பண்ணாதீங்க. இதே துய்த்துவ இதே வருஷம் 2 இடத்துல 3 இடத்துல கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு விஷயம் பார்வையே வேற. என்ன பார்வைன்னா, 2025 இந்த தவறுகள் எல்லாம் நம்ம ஊழியத்துல நடந்திருக்கலாம். 26 நடக்காமல் இருக்கும்படி இவர்களை தவிர்க்கலாம். 12 கடைசி வரை சேர்ந்து வாசித்துடலாம். ஓகே, இந்த கிரேத்தா தீவுல ஒரு கவிஞன் இருந்தான், ஆஸ்தான கவிஞன். அந்த கவிஞனோட பேரு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி, அவங்கவுங்க இங்கிலீஷ் புலவருங்களா அவங்கவுங்க சொல்லுங்க. இப்படி ஒரு கவிஞன் இருந்தான். இந்த கவிஞனே கிரேத்தா தீவாருக்கு என்ன சொல்லி இருக்கிறான்னா, நீங்க போயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரும் வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். இதுல இருந்தே ஒரு வார்த்தை, கிரியேட்டனைஸ், பொய்யுரை, மேக் லையிங், பொய்ய கண்டுபிடி. இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்காமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். 14ஆம் வசனத்துல
சுத்தமுள்ளவர்களுக்கும் சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. இவருக்கு சொல்ற ஆலோசனை பாருங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. வயசாயிட்டா வயசுக்கு ஏற்றபடி நடந்துக்கோ. கவனிக்கிறீங்களா? நம்மளுக்குன்னு டாபிக் வரப்போ அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறது, கீழே குஞ்சுக்கிறது. நம்ம வயசுக்கு ஏற்றபடி நடந்துக்கணும். இப்ப நான் நீட்டா முடி விட்டுன்னு ஒரு காதுல கம்மல் போட்டுக்குன்னு இடுப்புக்கு கீழே வயிற்றுக்கு மேல துணி போடக்கூடாது. கரெக்டா? வயசுக்கேற்ற, நம்ம வயதுக்கேற்ற ஆடை அலங்காரம், பேச்சு, சொல், செயல் இருக்கணும். வயசாயிச்சா ஜாக்கிரதையாக்கணும். முதிர் வயதுள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை, நல்லொழுக்கமும் தெளிந்த புத்தியும். வயசாயிச்சு நாய் புத்தின்னு சொல்லக்கூடாது, நம்மள பேய் குணம்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் வாயை அடிக்கணும். அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி நடக்கணும்னு, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்து இருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதான நற்கிரியைகளை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. சோத்திரம். லேடிஸ் எல்லாம் கேள்வி உங்களுக்கு கொடுக்க போறேன். 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-5 வரை லேடிஸ்கெல்லாம் ஹோம்வொர்க். 1 தீத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் வரையில குணசாலியான ஸ்திரீக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் எவைகள் பட்டியலிடுக. இதுதான் உங்களுக்கு கேள்வி. உங்க ஆராய்ச்சி கட்டுரை இதுல இருக்கட்டும். ஏழாம் வசனத்துல, நீயும் எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியான உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இரு. நல்லா கவனிங்களேன். எப்போ பைபிள்ல நீ ஸ்டோரி சேர்க்கலையோ உன் செய்தியில யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. எதுவும் நீ சேர்க்க வேண்டியதில்லை. இருக்கிறது இருக்கிற மாதிரி வெறும் தாவீது கதையே சொல்லிட்டு போ, வெறும் யாக்கோபு கதையே சொல்லிட்டு போ, தப்பு இல்லை. அது அங்க இருக்கிறத பேசிட்டு போ. ஆண்டவர் என்னை 3ஆம் வானம் வரை கொண்டு போனார் அப்படின்னு எல்லாம் சொல்லாது. பரலோகத்துக்கு என்னை கொண்டு போனார். அங்க பேதுருவை பார்த்தேன், அங்க யோவானை பார்த்தேன், அங்க அப்படியெல்லாம் சொல்லாது. நீ போன இடம் பரலோகம் எப்படி தெரியும் உனக்கு? பரலோகத்துக்கு போனியா லீலா பேலஸுக்கு போனியா எப்படி தெரியும்? லீலா பேலஸ்ன்றது ஒரு ஹோட்டல்மா. ஒரு ராத்திரி சாப்பாடு ஒரு ஆளுக்கு 12,000. ஒரு நைட்டு டின்னரு ஒரு ஆளுக்கு 12,000. வெறும் 12,000 தான். இப்போ வெறும் 12,000 தான். இந்த இவரு சாமி, இந்த ஐயா அந்த ஊருக்கு போயிருப்பாரு. அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா வந்துக்கிறாரு லீலா பேலஸ்க்கு நைட் டின்னர் கூட்டின்னு போயிட்டு வந்தாங்க. அந்த சாமிக்கு அது புது அனுபவமா. பெங்களூரு லீலா பேலஸ் சூப்பர் சாப்பாடு எல்லாம் சூப்பரு. அங்க நின்னு ஒரு பொண்ணு பாட்டு பாடி இருக்குது, 4 பேர் மியூசிக் வாசித்துக்கிறாங்க. இத்த பார்த்தாரு,
இதுதான் தேவதைங்கன்னு நினைச்சிட்டாரு சாமி. டிவில உட்கார்ந்து சொல்ற சாமி தான். இப்ப இந்த லீலா பேச சாப்பிட்டு 12 மணி வீட்டுக்கு வந்து பார்த்தாரு, அங்க இருக்கிற மாதிரி கனவுல கேரக்டருங்க மட்டும் மாறிடுச்சு. அங்க நின்னு பாட்டு பாடின இந்த பொண்ணுக்கு பதிலா காபிரியலு. இப்ப புரியுதா அந்த ஸ்டோரி எங்க இருந்து வந்துச்சுன்னு? எல்லாம் வேகமா போயின்னுக்குறாங்களாம். பிதாவை பார்க்க, யார பார்க்க? பிதாவை பார்க்க எல்லாம் வேகமா போயின்னுக்குறாங்களாம். இவரங்க நின்னுக்கிறாரு. காபிரியல் வந்து, சாமி நீ வரலையான்னா, உடனே நீ யாருப்பான்னு கேட்டா, மறந்துட்டியா? அடோ காபிரியல், ஐயோ சாரி காபிரியல் மறந்துட்டேன். எல்லாம் எங்க போறாங்க தெரியல. பிதா வர சொல்லிக்கிறாரு, எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், நீ கூட வா. அவன் தான் என்ன கையை பிடிச்சி வேகமா இழுத்துன்னு போனான். லோத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லிய, பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிடுவேன்னு சொல்லிய. இந்த கட்டுக்கதெல்லாம் வானா, இந்த ஸ்டோரி எல்லாம் இழிவான ஆதாயத்துக்கு. ஏன் இதுக்கு நான் சொல்லணும்? இப்ப நானு ஓன்னு அழுது பிரசங்கம் பண்ணலாம். எனக்கு 25 லட்சம் தேவை, கொடுங்க உங்களை ஏமாத்தலாம். நீங்களும் உங்களால முடிஞ்சதை குத்துட்டு போவீங்க. இழிவான ஆதாயத்துக்கு. சரியான ஊழியக்காரனா இருந்தா உன் தேவை எவ்வளவு? எத்தனை லட்சம் கிட்டும், எத்தனை லட்சம் கிட்டும், அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து சேரும். கரெக்டா வந்து சேரும். அது எத்தனை கோடினா லட்சத்துல நிக்கணும். நம்ம எத்தனை கோடினா கிட்டும், கரெக்டா வந்து சேரும். இழிவான ஆதாயத்துக்காக வசனத்தை என்ன பண்ணாத, மேனிபுலேட் பண்ணாத. வசனத்தை மேனிபுலேட் பண்ணாத. உன்னை குத்துக்கிற கிருபைய பொக்கடிச்சுக்காத. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் வசனத்துல, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளும் செய்ய ஆர்த்தமா இருக்கும், ஒருவனையும் தூஷியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. 5-8 வரை வாசிக்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினால் பரிசுத்த அவனுடைய புதிதாக்குதலாலே நம்மை. 5ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ரெட்ல. ரட்சிப்புக்குனுடைய கான்செப்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பினுடைய மையமே, ரட்சிக்கப்பட்டதனுடைய மையமே நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, தம்முடைய இரக்கத்தின்படி ஞானஸ்நானத்தினாலே, மறுஜென்மம் முழுக்கினாலேனா அது என்ன? ஞானஸ்நானத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல வைக்கிற விசுவாசத்தினாலே நம்மை ரட்சித்தார். நற்கிரியையினால் அல்ல, நாம் செய்த நீதியின் கிரியையினால் அல்ல. Not because of our good deeds, because of His grace, because of His mercy. அவருடைய இரக்கத்தின்படியும் அவருடைய தயவின்படியும் கிருபையின்படியும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின்படி அல்லவே அல்ல. இத மனசுல வைத்துக் கொள்ளலாம். அடுத்து, வேத புரட்டு பண்ணுகிறவராய் நீ இருக்கக்கூடாது. அப்படி யாருன்னா ஒருத்தனை பார்த்தியானா, 1 முறை 2 முறை புத்தி சொல்லு, 3ஆவது முறை அவங்க கூட சேரவே சேராத. 14, 15 எல்லாம் சேர்ந்து வாசித்துக்கலாம். நம்முடையவர்களும் கன்னியற்றவர்களுமா இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்துல நம்மை சிநேகிக்கிறவர்களும் வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இது ஏற்கனவே நம்ம படிச்ச ஒரு புத்தகம் தான். குன்றத்தூர்ல கூட நான் இது கிளாஸ் எடுத்தேன். ஆனா இன்னைக்கு ஏன் இதை இன்னொரு வாட்டி நினைவுபடுத்தினா, அடுத்த 3 நாட்கள் இத பேஸா வச்சுட்டு தான் நாம படிக்க போறோம். நெக்ஸ்ட் 3 days நமக்கு பேஸே எதுனா சர்ச் லீடர்ஷிப். சொல்லுங்க, சபையின் தலைமைத்துவம். சொல்லுங்க, சபையின் தலைமைத்துவம். அதுக்கு அடிப்படை வேத ஆலோசனைகள் எங்க இருக்கு? தீத்து புத்தகத்துல இருக்கு. அப்போ இப்படி we are living in a broken world.
இப்படி பாவங்கள் நிறைந்த, கீழ்ப்படியாமை நிறைந்த, அக்கிரமங்கள் நிறைந்த, துரோகங்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபை நிலை கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதைத்தான் இந்த 3 நாளும் நம்ம படிக்க போறோம். 3 நாளும் படிக்க போறோம். ஒரு சும்மா ஒரு சுவாரஸ்யத்திற்காக குட் பிளான் வர்சஸ் காட்ஸ் பிளான். நல்ல திட்டம், தேவ திட்டம். இது எது சிறந்தது? இது இருங்க, சும்மா தேவ ஆண்டவரை விட்டு சொல்ல முடியுமா? சும்மா உண்மை. அப்போ தேவ திட்டம் தான் சொல்றீங்கல்ல, நீங்க போடுற திட்டம்லாம், அப்ப நீங்க போடுற திட்டம்லாம் ஓகே. இதைத்தான் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ், நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள போறோம். எத்தனை பேருக்கு ஆமா என்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். ஐ நீட் டு செக் மை செல்ஃப். அதுக்கு சில காரணிகளை நான் கொடுக்கணும், அதுக்கு சில ஹிண்ட்டுங்க கொடுக்கணும். இந்த 3 நாள வெறும் ஹிண்ட்டுங்க தான் நான் கொடுக்க போறேன். ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்சதும் சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு we are going to take some questions. அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க போறோம். சிலது பர்சனலா, சிலது குழுவா. ஆகவே விழிப்போடு இருப்போம். சென்டர்ல செஷனுக்கு டோக்கர் வச்சுட்டு இங்க போக வேண்டாம், இங்கே இருந்து படிப்போம். 1.5 நாள்ல ஓட்டம் பிடிக்க வேண்டாம், 3 நாளும் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. We will stop here for this morning. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். மணி ஐயா வந்து ஜெபம் பண்ணிடு.